ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்று நான் கூற விரும்புகிற வசனம் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். என்ன அருமையான ஒரு வாக்குத்த வசனம் இது. இது நமக்கு நேராக இன்று வருகிறது. நம் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் பலனும் மகிமையும் ஜீவனுமாம். வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். எவ்வளோ அருமையாக சொல்லப்படுகிறது. நமக்கு ஐஸ்வர்யம் தேவன் தருகிறார். ஐஸ்வர்யம், மகிமை, அப்புறம் ஜீவன். நமக்கு ஜீவன் ஆண்டவர் தருகிறார். எவ்வளோ அருமையான ஒரு வசனம். நம்மளுக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் நம்மளால் முடியாது. நம்மளால் கர்த்தருக்கு பயப்படுதல் நம்ம இயல்பு நிலையில் இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் உதவி செய்வார். கர்த்தருக்கு பயப்படுதலோடு இருப்போமாக. கர்த்தருக்கு தாழ்மையோடு இருப்போமாக. கர்த்தருக்கு பயப்படுதலோடு இருப்போமாக. அப்படி இருக்கும் பொழுது ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் ஆண்டவர் தருவாராக. இந்த வாக்குத்த வசனத்தை வைத்து கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், நன்றாக இருக்கும். ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஆமீன், ஆமீன்.